ஓர் ஊரில் 2 பெண்கள் இருந்தார்கள். இருவரும் தோழிகள். அவர்கள் ஒன்றாகவே இருப்பார்கள். பள்ளிக்கூடம் போகும்போதும், சந்தைக்குப் போகும்போதும், ஊருணிக்கு நீர் கொண்டு வரச் செல்லும்போதும் இருவரும் ஒன்றாகவே செல்வார்கள். நீர் எடுக்கச் செல்லும்போது ஒருத்தி பொன்குடம் எடுத்து வருவாள். மற்றொருத்தி மண்குடம் எடுத்து வருவாள். நீர் எடுத்த பின் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வீட்டுக்குத் திரும்பி வருவார்கள். ஒருநாள் இருவரும் நீர் தூக்கிக் கொண்டு தத்தம் வீட்டுக்குத் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் சாலையோரத்தில் ஒரு கால்வாய் வெட்டிக் கிடந்தது. அந்த கால்வாயை கண்டவுடன் ஒருத்தி கேட்டாள், தலையிலுள்ள குடத்தோடு இந்த கால்வாயைத் தாண்ட வேண்டும். உன்னால் முடியுமா? அதற்கு மற்றொருத்தி பதில் சொன்னாள், என்னால் முடியும். உன்னால்தான் முடியாது. ஏன் முடியாது? வேண்டுமானால் இருவருமே தாண்டிப் பார்த்து விடுவோம் என்றாள் முதலில் கேட்டவள். இருவரும் அந்த கால்வாயை தாண்ட அதன் அருகில் சென்றார்கள். முதலில் ஒருத்தி தாவினாள். அவள் கால்வாயை தாண்டிவிட்டாள். ஆனால் அவள் தலையில் இருந்த பொன் கூடம் கீழே தரையில் விழுந்து தண்ணீர் கொட்டிவிட்டது. குடமும் ஒரு பக்கம் நெளிந்துவிட்டது. தொடர்ந்து தாவிய மற்றொருத்தியும் கால்வாயை தாண்டிவிட்டாள். அவள் தலையில் இருந்த மண்கூடம் கீழே விழுந்து உடைந்துவிட்டது. சுற்றிலும் தண்ணீர் சிந்தியது. முதல் பெண் நெளிந்து போன பொன்குடத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தண்ணீர் கொண்டுவர ஊருணிக்குச் சென்றாள். இரண்டாவது பெண், தாயார் கோபிப்பாளே என்று பயந்து அழுது கொண்டே வெறுங்கையோடு வீட்டுக்குத் திரும்பினாள். கருத்துரை: பொன்குடம் உடைந்தால் பொன்னாகவே இருக்கும். மண்குடம் உடைந்தால் மண்ணாகிவிடும்.